ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரைடே மார்னிங்லேருந்து நான் எடுத்த விலாகு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இதில் நீங்கள் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் 6 o'clock மேலே தான் என்னோடய டே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சுது. வாசலில் தூத்து கோலம் போட்டு முடிச்சுட்டு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கிட்ஸுக்கு எல்லாருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சாதம் வடித்து, அப்புறம் சாம்பார் சிறுபருப்பில் வச்சுருந்தேன். சாம்பார் அன்றைக்கி நான் துவரம்பருப்பில் வைக்கல. துவரம்பருப்பில் சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சிறுபருப்பில் சாம்பார் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதனால் சரி, அது இருக்கிறதுனால அதை வச்சு சிம்பிளாக சாம்பார் மாதிரி பண்ணேன். பொரியலுக்கு புடலங்காய் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு புடலங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் அந்த ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருந்துச்சு, புடலங்காய் மட்டும். சரி, அதனால் அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, காய்கறி வேஸ்ட்டெல்லாம் அந்த புடலங்காய்க்கு உள்ளே இருக்கிறோம் இல்லையா, அந்த இதெல்லாமே எடுத்து செடிகளுக்கெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா காஃபி போட ஆரம்பித்தேன். நான் ஹோட்டல் ப்ரூ தான் இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்பேன். எப்போவுமே பெருசாக ஒரு கவரில் நிறைய இருக்கும், டப்பாவில் தட்டி வச்சா ஒரு 2 மாதத்துக்கிட்ட போகும். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, பசங்கள்கிட்ட சொல்லி காஃபி பொடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இதை ₹2 கவர் இருக்கு இல்லையா, ப்ரூ காஃபி, அது வாங்கி அதை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இனி மளிகை ஜாமான் வாங்க போகிற நேரம் தான் அது எனக்கு வாங்கணும். ஸோ சுத்தமாக முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் லிஸ்ட் எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சண்டே பார்த்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் காலமாக எந்திரிச்ச உடனே ஒரு செம்பு நிறைய ஜீரக தண்ணி குடிப்பேன். குடித்ததுக்கு அப்புறமா தான் காஃபி குடிப்பேன். வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜீரக தண்ணி முதல் நாள் நைட்டே கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலமாக நீங்கள் குடிக்கிற நேரம் நல்லா குளிர்ந்துருக்கும் இல்லையா? ஸோ வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக குடிக்கிற நேரம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கிறது. ஆனால் காலமாக குடித்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ காஃபி குடித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வேலை நீங்கும். அதனால் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன், அவருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லஞ்ச் ப்ரிப்ரேஷனில் முதல்ல சாதத்தை எல்லாம் வடித்து வச்சுட்டேன். அப்போ கொஞ்சம் நல்லா வடிஞ்சிருக்கும் இல்லையா, லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுற நேரம் அந்த நேரம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் புடலங்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க புடலங்காவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புடலங்காய் நல்லா வேகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் தேங்காயெல்லாம் அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் உப்பு அதில் எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துக்கிட்டேன், தேங்காய்க்கும் கூட சேர்த்து. அதுக்கப்புறமா தேங்காயில் ஜீரகம், பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் சூப்பராக நமக்கு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவருக்கும் லஞ்ச் பாக்ஸு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சேர்த்து 3 டிஃபன் பாக்ஸ் நான் ரெடி பண்ணோம் காலமை. அதனால் கொஞ்சம் அவசரமாக தான் இருக்கும் டெய்லி எனக்கு காலமை. அதே மாதிரி சாம்பாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு கொடுப்பேன். பசங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் போட்டு கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்ற நேரம். அதுக்கப்புறம் முதல் நாள் கொதிக்க வச்சுருந்த ஜீரக தண்ணியை வடிகட்டி, ஜீரகம் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் வடிகட்டிட்டு பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விட்டேன். அன்றைக்கி அவங்க குடிச்சிட்டு வருவாங்க. பசங்களுக்கு வெறும் தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஜீரக தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அவசரமாக ஒரு 8:30 மணிக்கு மேலே தான்வே நான் திடீர்னு ஐடியா வந்துச்சு. சரி, அரிசி மாவு கொஞ்சம் இருக்குது, ரவையை போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ரவை தோசை மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த ப்ளக்கையும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா தான் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு. நிறைய வேண்டாத பொருள்லாம் இருந்துச்சு.
ஸோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு வேண்டது மட்டுமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். முதல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நான் எடுத்து வெளியில் டேபிள் டாப் மேலே வச்சுட்டு அப்புறமா தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொக்கோ பவுடர், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்தனால அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டாம். பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு 5 தோசைக்கு சுடுற அளவுக்கு மாவு இருந்துச்சு. அது இனி வேண்டாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அதையெல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காயெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு அதையும் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு முதல்ல க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, நல்ல ஒரு ட்ரையான கிளாத்து, ஈரம் இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது அதில். அந்த கிளாத்தை வச்சு முதல்ல அந்த தூசெல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பொடியெல்லாம் இருக்கும், எப்படியும் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் முதல்ல எடுத்து தட்டி விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு வெட் கிளாத் வச்சு அதை நல்லா துடைச்சதுக்கப்புறமா திரும்பவும் ட்ரை கிளாத் வச்சு துடைச்சா சூப்பராக நமக்கு நீட்டாக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருந்துச்சு. க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே காய்கறி வந்து விற்றுட்ருந்தாங்க ரோட் சைடில். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஊட்டியிலேருந்து டேரெக்டாக கொண்டு வந்து விற்றுட்ருந்தாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. லாரியில் தான் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அப்புறமா கீழே கடை மாதிரி போட்டு விற்றுட்டாங்க. நிறைய கூட்டம். எப்படின்னா, இப்போ 1 கிலோவுக்கு நம்ம கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாம் கலந்து வாங்கினாலும் அது 40 ரூபா தான். ஸோ ரொம்ப லாபம் இல்லையா? அதனால் நிறைய கூட்டம் வந்து வாங்கிட்டு போனாங்க. நான் வந்து இதெல்லாமே வாங்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், பீட்ரூட்டு, புடலங்காய், 2 பீர்க்கங்காய், அப்புறம் பாகக்காய், இதெல்லாம் சேர்த்து இவ்வளோத்துக்குமே 140 ரூபா தான் ஆச்சு. ஸோ ரொம்ப விலை கம்மி அண்ட் அது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை விற்றாலும் மார்க்கெட் போக வேண்டாம், ஜஸ்ட் இங்கேருந்து பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த விலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடிக்கடி விலாக்ஸ், வீடியோஸ் எல்லாம் போடணும்னு எனக்கு தோணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.